ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே டெட் ப்ரிப்பரேஷன்ல இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஷெட்யூல் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த ஷெட்யூல் தான் நீங்க பார்க்க போறோம். நம்ம ஷெட்யூல்ல மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கும். அக்பர் 2.0 டெஸ்ட் பேட்ச். இது கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. திங்கள் வெள்ளி வாரத்துல 2 நாள் டெஸ்ட் நடக்கும். இது ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டா ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப தேடி தேடி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கோம். நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம நம்ம டெஸ்ட் பேட்ச்ல சேர எல்லாத்துக்குமே புக் மெட்டீரியல்ஸ் இலவசமா கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சேர 30 பேருக்கு. அதனால சீக்கிரம் சேரவங்க சேர்ந்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம பார்ப்போம். இது சோசியல் சயின்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைக்காலஜில ஃபர்ஸ்ட் டாபிக் குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் முறையில வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பொருள். இதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச்ல சேரவங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல்ஸ் நம்ம அகாடமிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை தவிர்த்து 6th தமிழ்ல டேர்ம் 1, இங்கிலீஷ்ல டேர்ம் 1. இதான் டெஸ்ட் 1. அடுத்து இது வெள்ளிக்கிழமை. இதுலயே இந்த சைக்காலஜில ஒரு டாபிக். அதுக்கப்புறம் 6th செகண்ட் டேர்ம் அண்ட் 7th செகண்ட் டேர்ம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3வது டெஸ்ட் 6th ஃபுல் டேர்ம் வச்சிரும். 3rd டேர்ம் சேர்த்து மொத்தம் ஃபுல் டேர்ம் வச்சிரும். இதுல கவனத்தின் பொருள். இது சைக்காலஜி ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 4 எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வளர்ச்சி கற்பித்தல். அதுல ஊக்குவிப்பு, பொருள் மற்றும் வரையறைகள், மாஸ்லோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி கற்றல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. இதுல 7th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அதுக்கப்புறம் 7th செகண்ட் டேர்ம் அடுத்த டெஸ்ட் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் சைல்ட் டெவலப்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அறிவுத்திறன் கோட்பாடுகள், இருக்காரணி, தஸ்டனி, முழுக்காரணி அந்த மாதிரி முக்கியமான டாபிக். ஐக்கியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 7th ஃபுல் டேர்ம் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 7ஆம் நம்பர் டெஸ்ட் 8th தமிழ்ல 1 to 5 யூனிட்ஸ் அண்ட் ஆளுமையில இருந்து ஃபுல்லா சைக்காலஜில. அது மாதிரி 8th இங்கிலீஷ்ல ஆல் யூனிட்ஸோட ப்ரோஸ் அண்ட் வெக்காபுலரி. புக் பேக்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் வெக்காபுலரி 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்க எல்லாமே. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த டெஸ்ட் 8th தமிழ்ல யூனிட் 6 to 9 அண்ட் 8th போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி. அது ஃபுல்லாவே வந்துரும். 9th டெஸ்ட் இந்த மாதிரி தான். 8th ஃபுல் டேர்ம் 8th. அதுக்கப்புறம் சைல்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு டாபிக். நெக்ஸ்ட் 10th டெஸ்ட் அது மாதிரி 9th தமிழ்ல யூனிட் 4. அதுக்கப்புறம் 9th இங்கிலீஷ் ஆல் யூனிட், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி அண்ட் புக் பேக் அதுவுமே வந்துடும். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல யூனிட் 5 to 6, யூனிட் ஆல் வெக்காபுலரி, ப்ரோஸ் அண்ட் புக் பேக் வெக்காபுலரி எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி 9th அப்புறம் 10th அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 16வது டெஸ்ட்ல இருந்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள வரோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 6th சோசியல் ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் 7th சோசியல் ஃபுல் டெஸ்ட் அடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 8th ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட் 150 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 8th சிவிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 20 பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி 9th ஃபுல்லா எது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபுல் டெஸ்ட். அது மாதிரி 10th. அதுக்கப்புறம் லாஸ்ட் 26th டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6th to 9th மார்க்ஸ் கண்டென்ட் அண்ட் புக் பேக் அது எல்லாமே டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம 27வது டெஸ்ட்ல இருந்து 27, 28, 29, 30 4 டெஸ்ட் கிட்டத்தட்ட ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜி 30, தமிழ் 30, இங்கிலீஷ் 30, சோசியல் சயின்ஸ் 60 இந்த மாதிரி கொடுத்துருப்போம். 30 டெஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிக்க டைம்ல நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால நான் எப்படி படிக்கணும், எப்படி பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதே கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.